விதைத்தவர்கள் அறுப்பவர்களை அமர்த்துவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் விதைப்பதற்கு போதும் என்றாலும் அறுவடை செய்ய அநேக மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். ஒரு சிறு சாக்குப்பை தானியத்தை விதைத்தவன் இப்பொழுது அதை சேகரித்து வைக்க தன் களஞ்சியத்தை தயாரிக்க வேண்டும். சில தினங்களின் சம்பாத்தியம் சில மாதங்களுக்கு போதுமானதாய் இருக்கும். ஞான வயல்களிலும் நான் விதைத்ததை அறுவடை செய்கிறவர்கள் என்னோடும் என்னை போலும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனென்றால் உரிய கூலியையும் தானியத்தையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். என்னுடைய முடிவில்லா ராஜ்யத்தில் வாழ தேவையானதை கொடுப்பேன். நீங்கள் அறுவடை செய்வதே போதும். மிக கடுமையான வேலை எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன். அப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேன், வாருங்கள், என் வயலில் அறுவடை செய்யுங்கள். என் தானிய கதிர்களால் நீங்கள் உங்களை பாரமாக்கிக் கொள்வதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் களைப்பு சலிப்பு இல்லாமல் எல்லா இடங்களிலும் விதைத்திருக்கிற எல்லா பயிர்களையும் அறுவடை செய்தபின் கடவுளின் சித்தம் நிறைவேறும். நானும் பரலோக எருசலேமில் பந்தி அமர்வேன். இதோ போக்கி நாயுடன் சமாரியர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு கருணை காட்டுங்கள். அவர்கள் கடவுளிடம் வருகிற ஆன்மாக்களாய் இருக்கிறார்கள் என்றார். சமாரியர் இயேசுவை பார்த்து, ராபி, கடவுள் உம்மோடு இருப்பாராக. நீர் ஒரு தீர்க்கதரிசி என்றும் எங்களுடன் பேசுவதை இகழ்ச்சியாக நீர் கருதவில்லை என்றும் இந்த பெண் சொன்னாள். நீர் எங்களுடன் தங்க வேண்டும், எங்களுக்கு போதிக்க மறுக்க கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் யூதேயாவிலிருந்து நாங்கள் துண்டிக்கப்பட்டிருப்பது உண்மையானாலும் அதனால் யூதா மட்டுமே புனிதமானது, எல்லா தப்பறைகளும் சமாரியாவில் தான் இருக்கின்றன என்பது அர்த்தமல்ல. எங்கள் மத்தியில் சில நீதியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றனர்.